ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமாக எல்லாம் கொண்டாடின்னு இருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லோரும் நல்லா கொண்டாடுங்கோ, ஜாலியாக இருங்கோ, சந்தோஷமாக இருங்கோ எல்லோரும். எனக்கு மாட்டு பொண்ணு பிள்ளை பேரன் எல்லோரும் கொஞ்சம் வெளியில் போயிருக்கா, ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்க்கணும், சொந்தக்காரெல்லாம் பார்க்கணும், ஊர்லேருந்து வந்ததுனால அப்படின்னு சொல்லிட்டு அவள்லாம் பார்க்க போயிருக்கா. என்னால் போக முடியாது, அதனால நான் ஆற்றுல இருக்கேன். என்னோடய கேர்டேக்கரும் நானும் ஆற்றுல இருக்கோம். இன்னும் காரெல்லாம் ஏற முடியல, மாடிப்படி இறங்க முடியல, ஏற முடியல. ஸோ அதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது. அதனால் நான் என்னால் போக முடியும். என் பையன் என்னை விட்டுட்டு என்றைக்குமே போனது கிடையாது. போன வாட்டி வந்தபோது கூட முடியாத போது எப்படியோ நடத்தி அழிச்சு கூட்டிகிட்டு போயிட்டான். ஆனால் இந்த வாட்டி கால் ரொம்ப மோசமாக இருக்குங்கிறதுனால ஏதாவது அப்புறம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நான் வரல அப்படின்னு சொல்லிட்டேன். எங்கேயும் அவள்லாம் போயிருக்கா. இன்றைக்கி என்னென்னமோ பிளான் வச்சுருந்தோம் சமைக்கணுன்ட்டு. கடைசியில் அது எனக்கும் ஓட முடியல, அவளுக்கும் சிம்பிளாக எடுத்து, ஏன்னா டக்குன்னு கிளம்பணுன்னு. சரி பரவாயில்ல, சிம்பிளாக இருந்தாலும் நல்லா இருந்தது. பருப்பு சாதம், சாதம், உருளைக்கிழங்கு காய், ஜவ்வரிசி பாயசம், தயிர், ஊறுகாய். இதுதான் இன்றைக்கி நம்மளோட தளிகை, தீபாவளி தளிகை. ஆக்சுவலாக என்னென்ன பண்ணோன்னு நினச்சிருந்தோன்னா, சின்ன வெங்காயம் நாளைக்கு பரவாயில்ல, நாளைக்கு கிடையாது அமாவாசை, நேற்றுக்கு இன்றைக்கி ஓகே. அதனால் சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி விட்டு சாம்பார், அதுக்கப்புறம் பூசணிக்காய் புளிப்பு கூட்டு, பட்டாணிலாம் ஊற வச்சுருந்தோம். பூசணிக்காய் புளிப்பு கூட்டு, வடைக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தோம். அப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரையு, அப்புறம் சாத்துந்து, அதுக்கப்புறம் தயிர், கொஞ்சம் ஊறுகாய். இதெல்லாம் தான் பிளான் வச்சுருந்தோம். கடைசியில் என்னால் ஒன்றும் எழுந்துக்கவும் முடியல, ஒன்றும் முடியல. ஒரு மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது, என்னமோ கழுத்துலேருந்து தலையிலேருந்து ரைட் ஹேண்ட் ஃபுல்லாக வலி, ஷோல்டர் பெயின் என்னென்னமோ இருந்தது. ஸோ ரெண்டு மூணு டைப் ஆஃப் மாத்திரையெல்லாம் போட்டு, ஏற்கனவே தூக்கத்துக்கும் மாத்திரை போட்டதுனால பயங்கர ட்ரோஸியாக இருந்தது. இப்போ கூட ட்ரோஸியாக தான் இருக்குது. ஆனால் என்னால் முடியல. அதனால பாவம் அவள், நான் சொல்கிறேம்மா நீயே பண்ணிவிடு அப்படின்னு. இல்லை என்னோடய டைப் ஆஃப் பண்ணுறேன், நீங்கள் சாப்பிட்டு பாருங்கன்னா நல்லா இருந்தது. எல்லாம் சாதம், பருப்பு சாதம், அதுக்கப்புறம் ஆமாம் பருப்பு சாதம், உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா இருந்தது. கொஞ்சம் நல்லா சாப்பிட்டேன். கொஞ்சம் ஓரளவுக்கு திருப்தியாக இருந்தது. அப்புறம் தீபாவளிக்கு எல்லாம் நிறைய ஸ்வீட்ஸ் இதெல்லாம் பண்ணியிருப்பேன். இந்த வருஷம் நான் எதுவும் பண்ணலை, ஆனால் எனக்கு வந்துருக்கு நிறையா. ஸோ பையன் அவள்லாம் சாப்பிடுவா, நான் கொஞ்சம் சாப்பிடுவேன். அவளுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அங்கே யூஎஸில் இருக்கிறதுனால இங்கே வந்தால் இந்த ஹோட்டல் டிஃபன் இதெல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அப்படி பார்த்துன்னு போவான், எனக்கும் வாங்கிட்டு வந்து தருவான். ஸோ எனக்கு கொஞ்சம் நல்ல இதுவாகவே இருக்குது. பட் ஆனால் உடம்பும் எதுவும் முடியாமல் தான் இருக்கேன். நாளைக்கு இதுக்கு போனோம். ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் டயாலிசிஸ்க்கு. அதுக்கப்புறம் கையில் ஃபிட்ஸுலா போட போகிறா, கழுத்துலேருந்து டெம்பரவரி எடுத்துகிட்டு. ஸோ அது ஆப்ரேஷன் இருக்குது. அது 1 டே அப்சர்வேஷனில் இருக்கணும்னா அதுக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் தேர்ஸ்டே திருப்பி டயாலிசிஸ் போயிட்டு, அதுக்கப்புறம் தான் ஆற்றுக்கு வருவேன்னு நினைக்கிறேன். எதுவும் இல்லாமல் நல்லா நார்மலாக எல்லாம் இருக்கணும்னு பெருமாள் வேண்டிக்கோங்க எனக்காக, சரியா? வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. அப்புறம் ஒரு நாள் மாட்டு பொண்ணு பேரன் அவளை இதில் வர சொல்கிறேன், வருவாள். பையன் தெரியாது, இவா 2 பேரும் டெஃபினட்டாக நான் சொன்னேன் அது பண்ணுவாள், வருவாள். அவன் தெரியாது. இவா கண்டிப்பாக வருவா. சம்பந்தி மாமிகிட்ட கேட்டேன், இந்த ஸ்வீட் தீபாவளிக்கு ஒரு ஸ்வீட் கொண்டு வந்தால் அது ரெசிபி நீங்களே சொல்லுங்கள் மாமின்னு. ஐயோ வேண்டாம், நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களே அதை பார்த்துட்டு நான் படித்து நான் சொன்னேன் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னா. சரி ஓகேன்னு சொல்லியிருக்கேன். வேறு நிறையா ஸ்வீட்ஸு இது வந்துட்டுருக்கு. நான் ஒன்றும் ரொம்ப எதுவும் சாப்பிட மாட்டேன் அவ்வளோவா. இந்த வாட்டி தீபாவளி என்னென்னா போச்சு. பையன் வளர்னா இருந்ததுனால கொஞ்சம், இல்லைன்னா நாங்கள் மட்டும் இது பண்ணணும். ஆஸ் யூஷுவல் நம்மளோட ப்ரொசீஜர் படி ராத்திரியே அதெல்லாத்தையும் எடுத்து வச்சு குங்குமம் தடவி வச்சு எல்லாம் பண்ணிவிட்டு, விளக்கெல்லாம் கோலங்கள்லாம் போட்டு வச்சுட்டு, காத்தால நின்று விளக்கேற்றி பூ வச்சு கற்பூரம் காமிச்சு எல்லாம் இது பண்ணி, அப்புறம் பெரியவாக்கிட்ட அந்த படம் நாங்கள் தான் கொடுக்கணும். அதை சேவிச்சுட்டு அதை வாங்கிட்டு ஊசி போட்டுப்பா, தான் ஐதீகம். அதுக்கப்புறம் தீபாவளி மருந்து சாப்பிட்ணும் முக்கியமாக.
அதுதான் மெயின். சேவிச்சுட்டு இது பண்ணிவிட்டு கொஞ்சம் மருந்து கொடுப்பாள். மற்ற பட்சணம்லாம் முன்னாடியே சாப்பிட்ருவா. ஆனால் மருந்து மட்டும் சாப்பிடாமல் அப்படியே வச்சுருப்பா. ஸோ அதனால் மருந்து நம்ம அப்புறம் சாப்பிட்ணும். ஓகே, இல்லை வீடியோ லாங்காக போயின்னு இருக்கு. நான் மட்டும் என்னத்தை பேசின்னு இருக்கேன்னு தெரியல. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். சப்ஸ்கிரைப் மீ. ராதே கிருஷ்ணா. நமஸ்காரம். தொடரும்.